எங்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட. ஆனா இந்த தடவை நடக்காது. நான் காத்துட்டு இருக்கிறேன். சரியான நேரம். சவால சந்திக்க தயார். நாகி குரூகர். எதுக்காக கமாண்டர் பேர்டி இங்க வராரு? அந்த கர்வம் பிடிச்ச பெலிக்கனுக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒத்து போகாது. அவர் பெலிக்கன் இல்ல, அவர் உங்களோட சுப்ரீம் கமாண்டிங் ஆபீசர். நீங்க அவரோட ஒத்து போகிறீங்க. நல்லபடியா நடக்கணும். SPD எர்த் ஸ்டேஷனுக்கு வரவேற்கிறேன். சுப்ரீம் கமாண்டர் பேர்டி சார். ஹலோ குரூகர். கேடட் டென்ஹூ. கமாண்டர், நீ பெருமையா சொல்லிக்கிற அந்த SPD ஸ்குவாட் எங்க இருக்காங்க? இவங்க தான் என்னோட SPD பவர் ரேஞ்சர் சார். அப்படியா? இவங்க தான் பவர் ரேஞ்சர்ஸா? இவங்க வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன். இவங்களை நினைச்சு பெருமைப்படுற இல்ல? அத பத்தி நம்ம கமாண்ட் சென்டர்ல போய் பேசலாம். நவீன வசதிகள் கொண்ட இந்த இடத்துல வேலை செய்யறது நல்லா தான் இருக்கும். குறைசல்ல எதுவும் இல்ல சார். இங்க இருக்கிற டெக்னாலஜியை உருவாக்கினவங்க இந்த டாக்டர் மேக்ஸ் தான். ஆஹா, அப்ப இந்த டாக்டர் மேக்ஸ் நம்ம சுப்ரீம் கமாண்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் இங்கே சந்தோஷமா இருக்கேன் சார். ரேஞ்சர்ஸ் உங்க ஸ்டேஷனுக்கு போங்க. ஒரு ரோபோ நகரத்தை தாக்குது. ரெடி. மேகசாட் அந்த தாக்குதலை தடுத்திருக்கலாம். ரெட் ரேஞ்சர் அதை எதிர்பார்த்திருக்கலாம். அதுக்கு வழிமுறைகள் இருக்கு கமாண்டர். யுக்தி இருக்கு. பொறுமையா இருங்க. பொறுமையா? அதனால தான் சீரியஸ்ல நீ பொறுமையா இருந்தியா? இப்ப அந்த விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம் கமாண்டர். நான் சீனியர் கமாண்டர் பேர்டி குரூகர், உன்னோட மேலதிகாரி. எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீங்க சொன்னது தெரியும் சார். பிரமாதம். அவனை தொலைச்சு கட்டிட்டோம். அந்த ரோபோவை நகரத்துக்குள்ள நுழைய விட்டிருக்க கூடாது. இது நல்ல தலைமையே இல்ல குரூகர்.
அவங்கள 2 குழுவா பிரிச்சு இருமுனை தாக்குதல் நடத்திருக்கணும். சில சமயம் அவங்கள பிரிச்சு அனுப்புவேன். ஆனா இன்னைக்கு அவங்க ஒன்னா செயல்பட்டா வலுவா இருக்குன்னு தோணுச்சு. ஓ அப்படியா? அவங்கள உடனே பிரிச்சுடு. அதான் நல்லது. அது நம்ம தோல்விக்கு காரணமாயிடும். ரேஞ்சர்கள் பிரிக்கப்பட்டாங்கன்னா கிரம் ஒவ்வொருத்தரையா பிடிச்சிடுவான். அதனால இந்த பூமிக்கு பெரிய ஆபத்தா முடியும். இது என்னோட உத்தரவு குரூகர். ஒரு வாக்குவாதம் இல்ல. இந்த உத்தரவை நான் ஏத்துக்க மாட்டேன், செயல்படுத்தவும் மாட்டேன். பாடி வந்த கொஞ்ச நேரம் பெரிய யுகம் மாதிரி இருக்கு. 6 பேரும் நீ சொல்றது ஒத்துக்கிறோம். 7 பேரு. அட்டென்ஷன் கமாண்டர் பாடி, SPD ஆர்க் ஸ்டேஷன் சார்பில் பேசுறேன். இங்க வந்ததுல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி ஸ்கை. நான் ஜாக் சார். இப்ப கமாண்டர் குரூகர் ஒரு அறிவிப்பு செய்ய போறாரு. சக பணியாளர்களே மற்றும் என் ரேஞ்சர்களே, நீங்கள் காட்டிய விசுவாசத்திற்கு நன்றி. SPD படைக்கு தலைமை தாங்கியது எனக்கு பெருமை. நீங்கள் என் தலைமையின் கீழ் பணியாற்றியதற்கு மிக்க நன்றி. இன்று முதல் என்னை பணியில் இருந்து விடுவித்து விட்டார்கள். இனி உங்களுக்கு தலைமை தாங்க போவது சுப்ரீம் கமாண்டர் பாடி. பாடியே க்ரூகரை வேலையில இருந்து விலக்கினாரு. அது நாம செஞ்ச தப்பா இல்லையா? இருக்காது. கிரம் இன்னும் கைப்பற்றாத ஒரு இடம் இந்த பூமி தான். அதுக்கு காரணம் நாமளும் டாக்டர் குரூகரும் தான். பர்டி ஒருவேளை நம்ம கிரம தாக்கணும் காத்திருக்க கூடாதுன்னு நினைக்கலாம். நீ என்ன சொல்ற? க்ரூகர் தான் வேலையை சரியா செய்யலையா? அவர் ஏற்கனவே ஒரு பவர் ரேஞ்சர் ஸ்குவாடை இழந்துட்டாரு, ஞாபகம் இருக்கட்டும். அவர் உங்களை காப்பாத்த நினைச்சதால வேலை போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? கமாண்டர் பாடி உங்க குழுவை பிரிக்க சொன்னாரு. க்ரூகர் ஒத்துக்கல. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நாங்க யாரும் ஒத்துக்க மாட்டோம். நாம அப்படி செய்ய முடியாது. பர்டி நம்மளோட கமாண்டிங் ஆபீசர். நாம ஒத்துக்காட்டா கூட உத்தரவுக்கு கீழ்ப்படிச்சு தான் ஆகணும். ஸ்கை சரியா தான் சொல்றான். நீங்க பவர் ரேஞ்சர்ஸ். SPD நீங்க மேலெடுத்த உத்தரவை ஏத்துக்கணும். டாக்டர் மேக்ஸ், உங்களை தான் வர சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இங்க இன்னொரு மானிட்டரை பொருத்தணும். அப்புறம் ரேஞ்சர்ஸோட யூனிஃபார்ம்ல ஒரு சைலண்ட் அலர்ட்டரையும் பொருத்தணும். அதோட நம்ம ரேஞ்சர்ஸ்களை மாத்துறத பத்தி யோசனை பண்ணணும். என்னாச்சு? இது ஒரு எனர்ஜி அலர்ட் சார். இது வழக்கத்துக்கு மாறான ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லுது. மன்னிக்கணும் சார், இது கண்காணிப்புக்கு அப்பாற்பட்டது. இது மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. அப்ப ரேஞ்சர்ஸ் வர சொல்லு. ரேஞ்சர்ஸ் உடனே கமாண்ட் சென்டருக்கு வாங்க. ரேஞ்சர்ஸ் வந்தாச்சு சார். வழக்கத்துக்கு மாறா எனர்ஜி அதிகமானது தெரிஞ்சிருக்கு. ரெட், ப்ளூ அண்ட் கிரீன் ரேஞ்சர்ஸ், இத பத்தி நீங்க விசாரணை செய்யணும். எஸ் சார். ரெட், ப்ளூ, கிரீன் மட்டும் தானா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா ரேஞ்சர்? இல்ல சார். வாங்க போலாம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்னன்னு பார்க்கலாம். இங்க ஒண்ணு இருக்கிறதா தெரியலையே. இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குன்னு தோணுது. அங்க என்னவோ இருக்கு, பாருங்க. என்ன இது? கிரம் வரா? இதுக்கு தான் நமக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஒரு கை பார்த்துருவோம். அவன் எங்க? யார் தாக்குறது?
நீங்க தான் பெரிய பவர் ரேஞ்சர்ஸா? உங்க கமாண்டருக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க, நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப கொடுமை. அந்த எனர்ஜி கொந்தளிப்பு கிராம் வந்ததுனால அவன் இங்க வந்துட்டானா? அவன் கிட்ட நீங்க தோத்துட்டீங்களா? சார் இப்படி சொல்றதுல நியாயம் இல்ல. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா ரேஞ்சர்ஸ்? வந்து இல்ல சார், தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். நீங்க போகலாம். எஸ்பிடி சுத்தமா மாறி போச்சு ஸ்காய். குரூகரால சீரியஸ்ல கிராம தோக்கடிக்க முடியல. இன்னைக்கு ரேஞ்சர்ஸும் தோத்துட்டாங்க. இதையெல்லாம் சரியாக்கணும்னா நீயே செஞ்சாகணும். கிரம் சண்டையை எதிர்பார்க்கிறான்னா அந்த வாய்ப்பை நான் கொடுக்கிறேன். கிராம் உங்ககிட்ட ஏதோ சொல்லிருக்கான் இல்லையா? குரூகருக்கு ஒரு செய்தி அனுப்பணும். அது தனிப்பட்ட சவால். அவன் குரூகரை போர்க்களத்துல சந்திக்கணுமா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கமாண்டர் குரூகர் இத பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். அத சொல்ல ஒருத்தர் மட்டும் தான் போகணும். எல்லாரும் போனா அது சந்தேகத்தை கிளப்பி விடும். நான் போறேன். என்ன எச்சரிக்கை கமாண்டர் போடி? சி செக்டர்ல ஒரு குற்றவாளிய பத்தின தகவல் வந்திருக்கு. அதனால எல்லோவையும் பிங்கி அனுப்பு. சார் முதல்ல நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அதுக்கு ஏத்தவங்களை அனுப்பணும். ஏன் அவங்களுக்கு திறமை இல்லையா? அவங்க பவர் ரேஞ்சர்ஸ் இல்லையா? என் புத்தரவை மீறி பேசாத டாக்டர். நான் சொன்னபடி மட்டும் செய். இது சென்டர் சி தானே? அப்படிதான் நினைக்கிறேன். நான் தான் ஜாங்டோர். என் கடற்கரை விருந்துக்கு வரவேற்கிறேன். இங்க நீங்க தான் முக்கிய விருந்தாளிகள். இதுதான் முதலும் கடைசியுமான விருந்து. ரேஞ்சர்ஸ் உங்களை பிடிச்சிட்டு போலாம். எனக்கு ப்ரூட்விங் பரிசு கொடுப்பாரு. எனக்கு பிடிச்ச விளையாட்டு. நீ என்ன சொல்ற சார்? எனக்கும் பிடிக்கும். அது பார்ட்டிக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு நீ சொல்லலையே. இதோ மாத்திக்கிறோம். நல்லா இருக்கு. என் முன்னால வா கிரம். வெளிய வந்து சண்டை போடு. யார் உன்னை என் கூட சண்டை போட அனுப்பி வச்சாங்க? சுப்ரீம் கமாண்டர் ஃபவுலர் போடி. நான் டாகி குரூகரை வர சொன்னேன். சுப்ரீம் கமாண்டர், இப்போதைக்கு ஒன்னு அழிக்கிறேன். Sir, Grum is here. उसने आपको चुनौती दी है और जंग के लिए சொன்னா போடிக்கு இதை பத்தி தெரியுமா? தெரியாது. அந்த செய்தி அவருக்கு இல்ல, எங்க கமாண்டருக்கு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா? சிட்டு ஜியும் தனியா போராடுறாங்க. ஆனா கமாண்டர் பாடி ஆபத்துல இருக்காரு. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் கிரம்முக்கு ஈடாக மாட்டான். இல்ல, ஈடே இல்ல. சார் உங்களுக்காக ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் என் கூட வரீங்களா? நீ என்ன செய்ய போறேன்னு தெரியும் கேட். அப்படியா? அப்ப இன்னும் நல்லதா போச்சு சார்.
இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. கேளுங்க, நம்ம டீம் வந்தாகணும். அழிக்கிறோம் பாருங்க. ஆமா, பார்த்தா கழிச்சு போன மாதிரி இருக்கு. உனக்கு தீர்ப்பு சொல்ற நேரம் வந்தாச்சு. இல்ல, இதெல்லாம் நான் செஞ்ச ஒரே குற்றம். 5, 4, 3, 2, 1, fire! உனக்கு வயசாகி போச்சு. இப்ப அழியறதுக்கு தயாராயிரு. Shadow Ninja. நான் வந்துட்டேன். கடைசியில நான் பழி வாங்க போறேன். இப்ப பதிலடி. எப்படி இருக்கீங்க கமாண்டர்? அவன் என் உத்தரவை மீறிட்டான். அவர் மீறி இருக்கலன்னா நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க. ஆட்டம் முடிஞ்சது. SPD கிட்ட வாலாட்டினா உனக்கு இதுதான் கிடைக்கும். ஆட்டம் முடிஞ்சது கிராம். ரொம்ப கட்டிக்காத குருகர். இந்த தடவை நான் நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா உறுதியா சொல்றேன், இது நீண்ட நாள் போராட்டம். இன்னும் பார்க்க எவ்வளவோ இருக்கு. எனக்கு எதுவும் ஆச்சரியமா இருக்காது கிரம். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை SPD ஜெயிச்சிடுச்சு. ஒன்னால பூமியை பிடிக்க முடியாது கிரம். அத நான் உறுதியா சொல்றேன். சார், எல்லாரும் நல்லா செயல்பட்டீங்க. SPD! குரூகர், நான் உன்னோட ரேஞ்சர் குழுவோட திறமைகளை பத்தி பாராட்டி மத்திய தலைமையகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். இது ஒரு அருமையான குழு. அருமையான குழுதான் சார்.
எஸ்பிடியை இன்னும் சில விஷயங்கள்ல மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா சுப்ரீம் கமாண்டர் தன்னோட வீரர்களோட கடமையில குறுக்கிடாம இருக்கணும். உன்னை விட திறமசாலியான தலைவன் இருக்க முடியாது குரூகர். ரொம்ப நன்றி சார். இந்த கேலக்சி உன் பொறுப்புல இருக்கு. எல்லாருக்காகவும் அதை நீ காப்பாற்றணும். கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். ரொம்ப சிரிச்சு அசடு வழிஞ்சது போதும், நிறுத்திக்குங்க. இப்ப உங்க எல்லாருக்கும் லீவு கிடைச்சாச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப தப்பு. எல்லாரும் மந்தமா இருந்தா அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா உறுதியா இருக்கணும். என்ன இது, இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் பயிற்சியில ஈடுபட்டு இருக்க வேண்டாமா? நான் திரும்பி வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க திரும்பி வந்ததுல எனக்கும் சந்தோஷம் சார்.